அடியே குண்டு கல்யாணி, என்னடி இது எல்லாத்தையும் கருகருன்னு பெற்று வச்சிருக்கா? இவன் உன்னையும் ஆட்டியப்பட்டானா? ஏய் நவுருடா, யாரா உன் கல்யாணி? நான் இந்த ரீஸோட கனவு கண்ணீடா. ஏண்டி உன்னை 3 மாசமா சோறு ஊட்டி பால் ஊட்டி பாசத்தை ஊட்டி பலன்னு பகுமானமா பாத்துக்கிட்டவன் நானு. நீ இந்த பிளே பாய்க்கு புள்ளைய பெற்றுக்கிட்டு என்ன பகச்சுக்கிறியா? அடியே குண்டு கல்யாணி, ஆண் பாவம் பொல்லாதடி. சரிதான் போடா. டேய், இந்த கேட் வாக் ஜாக் வாக்கிங் போற ட்ராக்கிங்ல என்னடா ஃபைட்டிங்? டபுள் மர்டர் ஆயி போகும். ஒழுங்கா வீட்டுக்கு போங்கடா கம்மன. பூனைகளின் யோகாசனம் இதுதான். கண்ணாடி மூஞ்சி முட்டி கண்ட குஜராசனம். இது ராடு தொங்கி ரஜடாசனம். கார்ட்போர்ட் ஸ்லீப்பிங் குண்ட மஜராசனம். ஸ்லீப்பிங் ஃபிளிப் கும்பகர்ண கோஜராசனம். கிச்சன் தொங்கி அந்த குண்டகாஜனம். ஒரு கால் சூப்பி சப்பி சுப்னாஜனம். மல்லக்கப்படுத்தி முண்ட ஜடகாசனம். கால் பொடிச்சு தூங்கி மல்லக்க ஆசனம். மல்லக்க கால் மடக்கி மஜிலாசனம். ஏ கடல் கடை ஓரத்திலே வாழை மீன் ஒன்னாங்க, கெண்ட மீன் 2ஆங்க, வேற மீன் 3ஆங்க பிடிக்க வந்தேன். கிடைக்கல மீன் கிடைக்கல. காலும் வலிக்குது, வயிறும் பசிக்குது, இன்னும் மீன் தான் கிடைக்காதில்ல. அன்பின் சிகரமே, ஆருயிர் மன்னனே, கருணையின் கடலே, கருமை நிற கண்ணனே, வீரத்தின் அடையாளமே, கொடை வள்ளலே, போர்க்குலத் திலகமே, மன்மத நகரத்தின் தலைவனே, பல பூனைகளின் கனவு கண்ணனே, இந்த மின்னல் ராணியின் நிரந்தர மன்னனே. இப்படி என்னோட மேனியை நக்கி நக்கி கிளீன் பண்ற உனக்கு இந்த மின்னல் ராணி என்ன கைமாறு செய்ய போறனோ தெரியலையே. ஐயோ, இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற இந்த மின்னல் ராணிக்கு செஞ்ச துரோகத்தை நினைக்கும் போது இந்த கரீஸோட உள் நெஞ்சம் உதறுதே. அகிலி பிகிலி சண்டா குண்டா, ஜிகிலி பிகிலி அண்டா குண்டா. நீ வா. அகிலி பிகிலி சண்டா குண்டா, ஜிகிலி பிகிலி அண்டா குண்டா. 2 பேரும் டிஸ்கேல கழட்டிச்சு போங்க. பிப்ரவரி 30ஆம் தேதி காலங்காத்தால வெள்ளை ரோஜா மடியில காதல் அவகிட்ட சொல்லும் போதுடா காந்த பார்வைய அவ கண்ணுல பார்த்தண்டா. பார்த்த பார்வையில மயங்கி விழுந்தா. நான் அவளை பார்த்தேன். அப்புறம் என்ன, அவ என்ன முறைச்சு பார்த்துட்டு தூணு துப்பிட்டு போயிட்டா. சரி, நம்ம அடுத்த பூனையை பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இதோட சந்தை மாதிரி போய் பலகோடி தக்காளி உசுர கொடுத்தாச்சும் மைதமா உருட்டுற மாதிரி உருட்டுக்கிட்டே போய் ஊரு சேர்த்தோம்டா. உட்காந்து குடிச்சா 1 வாரம் குடிக்கலாம், படுத்துக்கிட்டு குடிச்சா பல மாசம் குடிக்கலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாடியை சரக்குக்கும் சக்கரத்தை சைடிஸ்க்கும் விட்டுற வேண்டியதுதான். ஒழுங்கா வீட்டு நாயா இருனா தெருநாய் மாதிரி தெருச்செல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. போவியா தெருவுக்கு? போவியா? ஐயோ எம்மா அப்பா நாயி. இதோ பாரு குட்டி நாயி, எது வேணும்னாலும் நீ இந்த ஜில் ஜோலாக் ராணி கிட்ட தான் கேட்கணும் இனிமேல்ட்டு. புரியுதா உனக்கு? ஜில் ஜோலாக் ராணி லட்டு பூந்தி ஜாங்கிரி புட்டு எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். தின்னுட்டு சமத்து புள்ளியா வீட்லயே இருக்கணும். என்னடா டீலக்ஸ், இது இந்த கரீஸோட கலவர பூமி தெரியும்ல? தெரியும். அப்போ டீசெண்டா ரோட்ல டிரைவிங் பண்ணமா, ஏரியா கேர்ள்ஸ டிஸ்டர்ப் பண்ணாம போனமா இருக்கணும். அதை விட்டுட்டு ஏரியாவில் இருக்கிற பெண் பூனையை காணலாம், கண்ணடிக்கலாம், காதலிக்கலாம். அப்படியே அவளை கவர்ந்து கரம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி கணவனாகி இங்கே காலத்தை ஓட்டலாம்னு நினைச்ச நீ எனக்கு என்ன வண்டி கதமும் தெரியாது, உன்னை லாஸ்டா பொதிக்கிற ஏட்டமும் தெரியாதுடா. நைட்டு நல்லா கண்ணு தெரியணும்னா இந்த கேரட் கொஞ்சம் சாப்பிடணும். தக்காளி எவன்டா அவன் குட்டியை உறவுறமே? அடுத்த கேரட் உள்ள தேனு அடிஷனலா நெய்யெல்லாம் வச்சிருக்கோம். என்னதான் இருந்தாலும் நைட்டு வேட்டைக்கு கண்ணு தானே முக்கியம். அட நாரப்பையில 2 நாள் குட்டின்னு தூக்குறானே. அடுத்த கேரட்ல உயிர் ரக பாதாம் பிஸ்தாலாம் போட்டிருக்கு. வேட்டைக்கு கண்ணு மட்டும் இல்ல, உடம்பு பலமும் இருக்கணும்ல. டேய் அடே 3 நாள் குட்டி ஏன்டா ஆட்டியே போற? எக்ஸ்ட்ராவா 82 கேரட் சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கு. ஓ அப்படியா, பரவாயில்ல. அடுத்த பிரசவத்துல 6 குட்டியா போட்டுக்கிறேன். இந்த குட்டி கரேசோட ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பாய்ச்சலும் புயல் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த குட்டி கரேஸ் பார்த்தா சிங்க கூட்டமே செதறும், புலி கூட்டமே பாத்துரும்டா. யோகனையவே எதிர்த்து நிக்கிற கரேஸ் வம்சத்தாருடைய வாரிசுடா. அப்படிப்பட்ட பரம்பரையை ஹேண்ட்ல அடக்கலான்னு பாக்குறியாடா அப்பளவாயா? இந்த கண்ணாடி மட்டும் காட்டினா உன்னை கண் சிம்டத்துக்குள்ள காணாம ஆக்கிடுவேன்டா. யோ இரியா, என்னையா பொசுகனு கண்ணாடி கழட்டிட்ட? ஒரு பேச்சுக்கு தானையா சொன்ன. இப்ப இந்த ஆக்ரோஷமான அனிமல் என்ன அட்டாக் பண்ணணும், அதை நீ உன் கண்ணால காணணும், அப்படிதானே? ஏண்டி பீக்க சிரிக்கிய? இது என்ன 4 யாஞ்சாடையில இருக்கு, அது 1 மட்டும் என்ன கழுகருன்னு பெற்று வச்சிருக்க? இந்த பாடையில போற உன்னையும் பத பாத்துட்டானா? எந்த கேப்ல வந்து ஆட்டையை போடுறோன்னே தெரியலையே. உக்காந்துருக்கான் பாரு, இதாடா உன் ப்ராடக்ட். ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? சுத்தமா இல்ல. அதான பார்த்தேன், உன்ன சொல்லி குத்தம் இல்ல. இங்க உக்காந்துருக்கா பாரு பத்தினின் பீத்திக்கு. இவ்வளவு சொல்லணும். கேட் வாக்கு என்னடா கேட் வாக்கு? இந்த டக்கு வாக்க பாத்தியா? கொஞ்சம்
இந்த பாரு பூஞ்சால ஏதோ நடந்து போச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காது. இது என் குலத்தை கேட்டாண்டி மேல சத்தியம். வா வீட்டுக்கு போலாம். வர முடியாது, போடா. 3 மணி நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சப்பா கோவத்துல குறுக்க இருந்த மரத்தை மறந்துட்டனே. ஏய் நெருப்போட விளையாடு, ஆனா இந்த கர்வீஸோட விளையாடாத. அப்படி விளையாட்டுனா இப்படி உன்னை ஒரு அடியில மர்டர் பண்ண வந்தா. டே யாராவது இவங்கிட்ட சொல்லுங்கடா. இவன் வேற எண்ணம், நான் வேற எண்ணம். இந்த கர்வீஸவை டார்கெட் பண்றான்டா. சுண்டலிக்கு பிறந்தவன். என் பவள மல்லியை பற்றி கொண்டுதான் நான் பரவசம் அடைவேன். சோ வலிக்குது, விட்டு தொலை. ஓ ஓவரா கம்ப்ரெஷனை போட்டுட்டோமோ. ஜாரி இப்ப ஓகேவா? சுத்தம். இன்னைக்கு முடிக்கிறேன்டா இவன் கதைய. செத்துட்டானா? என்ன மெதல்றான்? எம்மா இன்னும் உயிரோட இருக்கான். டேய் பொடிப்பையா, இந்த கர்வீஸ் அவுரங்கசீப் ஜெயிலரி அபேஸ் பண்ண ஆளுடா. புதுசா ஏதாச்சும் யோசிடா பொறமண்டையா. டெப்போ புயல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் விலங்குகள் வேதனை. புயல் உருவாவதை தடுக்காததால் கர்வீஸ் வம்சத்தார் மீது டோலக்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு. எதையும் சமாளிக்க திராணி இருப்பதாக மூத்தகுடி கர்வீஸ் பரபரப்பு பேட்டி. வருகிற டோலக்பூர் சட்டமன்ற தேர்தலில் கர்வீஸ் வம்சத்தார் மீண்டும் ஆட்சியமைக்க வேண்டும் என அமெரிக்க வேண்டுகோள். டோலக்பூர் மட்டுமின்றி உலகையும் கைப்பற்றுவோம் என கர்வீஸ் வெள்ளை மாளிகை அறிக்கை. பாம்புகளுக்கும் கீரிகளுக்கும் ஏற்பட்ட சண்டையால் 90 வயது யானைக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. இதற்கு கர்வீஸ் வம்சத்தார் காரணமாக இருக்கலாம் என CBID விசாரணை. நிலவில் ஏற்பட்ட வானிலை மாற்றத்தால் முட்டை விலை அதிகரிப்பு. இதனால் புயல் உருவாக கூடும் என கர்வீஸ் வானிலை மையம் எச்சரிக்கை. இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள விலங்குகள் நடந்தோ அல்லது மாட்டு வண்டியிலோ மாசுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தல். எறும்புகள் சைக்கிள் ஓட்டி சென்றதால் பிளைட் விலை அதிகரிப்பு. இதனால் விலங்குகள் விமானமாக டோலக்பூரில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு. மேலும் பங்கு சந்தையில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என கர்வீஸ் வம்சத்தார் கணிப்பு. வீங்கல வெட்டுக்கிளி மாதிரி ஒரு வயிறு, தேஞ்சு போன வானா மாதிரி ஒரு தலை, வெந்து போன கோட்டா நாட்டம் முடி. இந்த பாடியை வச்சுக்கிட்டு இந்த கர்வீஸை அட்டாக் பண்றியா? இப்பவே உன் குரவலை கட்டிச்சு புடிச்சு உனக்கு முக்தி கொடுத்துறேன்டா. உன்னோட இந்த ஆண்டு கண்ணுக்கெல்லாம் கஞ்சிக்கு செத்த அனிமல் தான்டா ஆக்ட் பண்ணோம். இதுக்கெல்லாம் இந்த கர்வீஸ் தலை வணங்க மாட்டான்டா தவளவாயா. பூஞ்சோலையை மறக்க முடியவில்லை, அவளை விட்டு விலக தெரியவில்லை, அவளுக்கு என் வழிகள் புரியவில்லை, அவளை விடவும் முடியவில்லை, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியவில்லை. சொல்லக்கூடாது. அது சரி, இல்லம் தேடி வெள்ளம் என்றே கூற வேண்டும். நேற்று ராத்திரி இந்த பூ மாளிகை விட்டு எங்க போன நீயே? ஐயோ மார்க்கெட்டுக்கு தாண்டி போனேன். நம்பாத அவனை நம்பாத. நைட் அவன் மங்களமேனியோட மங்களகரமா இருந்தத மூக்கால மோப்பம் பிடிச்சி காதால பார்த்து கண்ணால கன்ஃபார்ம் பண்ணா. இங்க சும்மா அடிச்சு விடுறான். சோலி முடிஞ்சு நாரவாயம் போட்டு கொடுத்துட்டான். நான் பைத்தியம், நானும் பைத்தியம், அப்ப நானும் பைத்தியம். எக்ஸசைஸ்னா மேன்லியா இருக்கணும். இப்படி முட்டி செத்து போன மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி கையை நல்லா தடக்கி மூட்டு கொடுத்து பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி மூச்சை நல்லா இழுத்து விடணும். அப்பதான் பிளட் பூரா பிரெயினுக்கு போய் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகும்.